கொடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இல்ல உடம்புடி என்னப்பா உனக்கு எதுவும் கறிகிரி வேணுமா? இல்ல இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் மாப்பிள்ள பொண்ணுக்கு ஊட்ட சொல்லி படம் எடுப்பாவில்ல. ஆமா. இந்த வீட்ல ஒரு கல்யாணமாவது வழக்கமான கல்யாணமா நடந்துச்சா? எல்லாமே கட்டாயத்தாலிதான். இதுல எங்க ஊட்டி விட்டு போட்டோ எடுக்கிறது? அதுக்கு தான் சொல்லுதேன். இல்ல உடம்புடி உன் போன்ல போட்டோ எடுப்பில்ல? அதெல்லாம் ஜம்முன்னு எடுத்துடலாம்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊட்ட சொல்லி போட்டோ இல்ல. அதுக்கு என்ன எடுத்துட்டா போச்சு. இந்த இருக்குல்ல போனு, இந்த வரேன். சரி மாப்பிள்ள பொண்ணு ஊட்டி விடுங்க ஆளாளுக்கு. இல்ல சிவபாலா, இதுதான் முத முறை நீ வீரா பாப்பாக்கு அந்த இலையில இருக்கிற சாதத்தை எடுத்து ஊட்டல. போகுதா? ரூம்குள்ளதான் நம்ம தனித்தனி. இங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கணும். நீ தானே சொன்ன? ஏத்தா வீரா, நீ அந்த ஸ்வீட் எடுத்து சிவபாலுக்கு ஊட்டி விடுத்தா வாயில. அப்பா ஏன்பா உசுர வாங்குத? ஏய், இதெல்லாம் சம்பிரதாயம்டி. அவர் சொன்ன மாதிரி இப்ப நீ செய்ய போறியா இல்லையா? ஐயோ, இவனுக்கெல்லாம் ஊட்டி விட்டு எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு ஊட்டி விட தெரியாது. அடியே, ஓவரா சீன் போடாத. இத பாரு, எப்படி ஊட்டணும் தெரியுமா? இப்படி ஸ்வீட்டை எடுத்து ஆக்காட்டு சண்முகம். என்ன இப்படி ஊட்டி விடணும். ஊட்டு. ஆமாட்டி, நான் வேணா செஞ்சு காமிக்கிறேன் பாரு. இப்படி கொஞ்சமா ஸ்வீட் எடுத்து பதமா ஊட்டி விடணும். அறிவு ஆகாட்டுங்க. நாளைக்கு ஓம் புள்ளைக்கு நீ ஊட்டி விடணும்ல. அதை எப்பல பழக போகுத? ஊட்டி விடு. இந்த உடனே ஊட்டி விடுத. மாமா ஆக்காட்டுங்க. இப்படித்தான் ஊட்டி விடணும். இப்ப நீ ஊட்டு. அக்கா, அவங்க எல்லாரும் ஊட்டி விட்டாங்கல்ல, நீயும் அதே மாதிரி ஊட்டி விடுக்கா. அலையாத இரு, ஊட்டி விடுத. தூங்குறா. என்னமா சண்முகம், இந்தா, இதான் நேத்து வரைக்கும் வியாபாரத்துல வந்த பணம். இல்லை, நீ எவ்வளவு இன்னைக்கு வசூல் பண்ண? அதை விட இதுவானே, இதுல 1,70,000 ரூபாய் இருக்கு. செல்லக்குட்டி, இந்தாங்களே. என்ன ஒரு வாரம் நீங்க நம்ம கடையில நின்னு வேலை செஞ்சதுக்காக உங்களுக்கான சம்பளம். இந்தாங்க, புடிங்க. 10,000? ஏனே, ஒரு வாரம் வேலை பார்த்ததுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்க. பேசாம நம்ம மளிகடையை மூடி வெடிக்கடை போட்டுருவோமா? டேய் சண்முகம், எதுக்குப்பா இதெல்லாம்? இல்லை, கிடைச்ச லாபத்தை நான் மட்டும் வச்சுட்டு என்னல பண்றது? உங்களுக்கும் கொடுக்கணும்ல, அதான முறை. இந்தா வாங்கிக்க. அண்ணன் வாங்கிக்கோங்கண்ணே. உழைச்சதுல உங்களுக்கும் பங்கு வேணாமா? வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்கண்ணே. தேங்க்ஸ்ல. இல்லை, பேலன்ஸ் இப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? கணக்கு என்னல? மொத்தம் ஒரு 14 லட்சம் வந்திருக்கு. அண்ணே,
மிச்சம் இந்த விக்காத வெடியெல்லாம் வேற இருக்கே, அது ஒரு 1 லட்சத்துக்கு போமே, அது என்ன பண்றது? இல்லை அது தீபத்துக்கு வித்துக்கிடலாம். முதல்ல இதை பார்ப்போம். இல்லை மொத்தம் 11 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், 14 லட்சம் வருமானம் வந்திருக்கு, 3 லட்சம் லாபம். அப்போ 3 லட்சத்துல பாதி பங்கு உங்க அண்ணனுக்கு, அது 1.5 லட்சம். இந்த 1.5 லட்சத்தை நீ வச்சுக்க, பேலன்ஸ் 12 லட்சம். இல்லை பாண்டி இங்கிட்ட வா. சொல்லு சம்போ. இங்க வா பாண்டி. வரேன். இல்லை கரெக்டான நேரத்துக்கு காசு கொடுத்து உதவி பண்ண. இந்தல வாங்கிக்க. இல்லை உன் பணம் தான். மொத்தம் 11 லட்சம் உங்ககிட்ட இருந்து வாங்கினது, லாபம் ஒரு 1.5 லட்சம், சேர்த்து 12 லட்சம் இருக்கு, வாங்கிக்க. என்னல அது 11 லட்சத்துக்கு நீ போடுற வட்டி 1.5 லட்சமா? இது நல்ல வியாபாரமெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு சீசனுக்கு தானே, எல்லாம் மாசம் மாசம் பார்க்க முடியுமா இல்ல வருஷம் பூரா அதை பார்க்க முடியுமா? வாங்கிக்க, அந்த லாபத்துல தான் உனக்கு சேர்த்து தரேன். ஐயோ எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. உழைப்ப பூரா நீ உழைச்சிட்டு நோகாம உன் லாபத்தை என்ன அள்ளிட்டு போக சொல்லுதியா? எனக்கு 11 லட்சம் மட்டும் கொடு போதும், பாக்கிய உன் தங்கச்சிகளுக்கு ஏதாவது வாங்கி போடு. இல்லை காசு வாங்கும் போதே சொன்னோம்ல, கடை வச்ச லாபத்துல உனக்கு ஒரு பங்கு கொடுப்போம்ட்டு. இப்ப என்னல மாத்தி பேசுத நீ? அதெல்லாம் முடியாது. உழைச்சது நாங்களா இருந்தாலும் முதலீடு போட்டது நீ இல்ல. முதல்ல அதை புரியல. இல்ல உங்ககிட்ட வாங்கலன்னா அந்த காசை வட்டிக்காரங்கிட்ட கொடுத்துருக்கணும்ல. அந்த காசை உங்ககிட்ட கொடுக்குதேன், வாங்கிக்க. வாய்ப்பில்ல ராசா, நான் உன் தங்கச்சியை கட்டின மாப்பிள்ள. வட்டி